Hi friends, welcome to my channel Banu's Kitchen. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா friend? இன்னைக்கு இந்த சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போறோம். இதுக்கு பேர் முசஃபர் சொல்லுவோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஒரு கப் ரைஸ் எடுத்திருக்கேன், சீரக சம்பா தாங்க. அது கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸு அப்புறம் ஒரு குக்கரில் போட்டுக்குங்க. குக்கரில் போட்டுட்டு ஒரு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிட்டு இது கூட ஒரு கப்பு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5-6 விசிலுங்க. 5-6 விசில் கொடுத்து நம்ம இறக்கிக்கணுங்க. இது கூட அந்த ஃப்ளேவருக்கு ஒரு 3 ஏலக்காய் தட்டி போட்டுருங்க. போட்டு நல்லா ஒரு 5-6 விசில் கொடுத்து நம்ம அப்படியே இறக்கி வச்சிடணுங்க. அது இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கோங்க. இது நல்லா ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அந்த அரிசியே தெரியாத அளவுக்கு நல்லா அதை நம்ம பொங்கல்லாம் எப்படி பண்ணுவோம், கரண்டி விட்டு நல்லா கலக்கி விடுவோம்ல, அந்த மாதிரி நல்லா கலக்கிக்குங்க. இதில் மெயின் என்ன அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள், அந்த கட்டியாக இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 1.5 லிட்டர் மில்க் எடுத்திருக்கேங்க. நான் ஃபுல் ஃபேட் மில்க் தான் எடுத்திருக்கேன். அதுதான் நல்லாயிருக்கும். அதுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் நம்ம ஆட் பண்ணோன்னு சொன்னால் அந்த முசஃபரோட டேஸ்ட்டே வேறு இருக்குங்க. தண்ணியாக இருக்கிற பாலெல்லாம் ஆட் பண்ணுவோம்னு சொன்னால் அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இது கூட பால்கோவா 1/4 கிலோ எடுத்துருக்கேங்க. அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அதை கலக்கி கொடுங்க. அந்த கட்டிப்பட்டது இல்லாமல் இருக்கிற மாதிரி நல்லா அதை கலந்து கொடுக்கணுங்க. இப்போது இதுக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணிடலாங்க. நான் 1 கப்பு ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் 1.5 கப்பு தான் சேர்த்துருக்கேன். நான் ஏன் அப்படின்னு சொன்னால் சுகர் 1.5 கப்பு தான் எடுத்திருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால் பால்கோவா அங்கே இந்தியாவிலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்வீட்லெஸ் பால்கோவா கிடைக்கும். அந்த பால்கோவாவில் இனிப்பு இருக்காது. ஆனால் நான் வாங்கினது எனக்கு அது கிடைக்கலைங்க. அதனால் நான் வாங்கின பால்கோவாவில் ஸ்வீட் இருந்தது. அதனால் நான் 1/2 கப் சுகர் கம்மியாக போட்டு இருக்கேன். நீங்கள் ஸ்வீட்லெஸ் பால்கோவா எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 கப் சுகர் எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாங்க. என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு 2 ஸ்பூன் கீ போட்டு உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ எல்லா நட்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் கேஷ்யூ எடுத்திருக்கேன், பாதாம் எடுத்திருக்கேன், அப்புறம் முந்திரி, அப்புறம் 2 வகையான திராட்சையும் போட்டிருக்கேங்க. அதே மாதிரி தர்பூசணி விதை இருக்கு இல்லையா, அது ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இது நல்லா வறுபட்டுச்சு. இது மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கலருக்காக சேஃப்ரான் கொஞ்சம் ஒரே ஒரு பிஞ்சு போட்டு ஒரு 2 ஸ்பூன் பாலில் ஊற வச்சுருக்கேங்க. அதை மிக்ஸ் பண்ணோன்னு சொன்னால் இதோட கலர் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஸ்மெல்லும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சிங்க. ஒரு கொதி வந்தால் போதும், எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லா நம்ம உறவுகளுக்கும் ஹாப்பி பர்த்டே அண்டு ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரிங்க. என்னோட ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி இன்றைக்கி தாங்க. எனக்கு வாழ்த்து சொன்ன எல்லா நல்லுள்ளங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச்சுங்க. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்.